பெருநிறுவன உலகில் பெரிய தண்டனை மோசமான பரிசீலனை அறிக்கை அல்ல, மிகவும் நல்ல பணியாளராக இருப்பதுதான். என் சகோதரன் வசிக்கிற குடியிருப்பில் இருக்கிற ராகுல் என்பவர் அவரது ஏஜென்சியிலேயே மிகவும் வேகமாக வேலையை முடிக்கிற திறன் கொண்டிருந்தார். மற்ற பணியாளர்கள் எல்லாம் இரவு 7 மணி ஆக்கும் பொழுது இவர் தினமும் மாலை 4 மணிக்கே தன் வேலைகளை எல்லாம் முடித்து விடுவார். அவரது வேகத்தை கவனித்த அவரது மேலாளர் அவரை விடுவதே இல்லை. திறம்பட வேலை செய்யாத அனைவரின் வேலைகளும் தேங்கி கிடக்கும். அந்த வேலைகளை எல்லாம் மொத்தமாக ராகுலின் தலையில் கட்டிவிடுவார். அவருக்கான பரிசீலனையின் பொழுது தான் 2 மடங்கு வேலை செய்வதால் தனக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அவரது மேலாளர் புன்னகையோடு, நல்ல வேலையாளியின் வேலையில் ஒரு பகுதி அதுதான் என்றார். அவர் அதை என்னிடம் கூறிய பொழுது அமைப்பில், அதாவது சிஸ்டமில் இருக்கிற விஷம் எனக்கு உரைத்தது. நவீன அலுவலகங்களில் நன்கு வேலை செய்கிறவருக்கு கிடைக்கிற பலன் கூடுதல் வேலைதான். நிறுவனங்கள் நாள் முழுவதும் இன்ஸ்டாகிராமை தேய்த்து கொண்டு வேலையை மெதுவாக செய்யும் பணியாளர்களுக்கு எந்த தண்டனையும் கொடுப்பதில்லை. ஆனால் நல்ல செயல்திறன் கொண்டவர்கள் மேல் முழு துறையின் பாரத்தையும் தள்ளுகின்றனர். இதனால் தான் இப்போதைய தலைமுறையினர், அதாவது ஜென்சி, இலக்குக்கு மேலேயும் தாண்டியும் செய்வதை நிறுத்திவிட்டனர். அவர்கள் சோம்பேறிகள் அல்ல. வேகமாக வேலை செய்தால் கூடுதல் வேலை வந்து இடுப்பொடிய வைக்கும், சோர்ந்து போக வைக்கும். முதலாளிகளும் குழு தலைவர்களும் உண்மையை சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவர் 3 பேரின் வேலையை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் அவருக்கு 3 சம்பளத்தை சேர்த்து கொடுக்க வேண்டும். திறன் வாய்ந்த பணியாளர்களை குப்பையை போடும் இடமாக நினைப்பது மோசமான நிர்வாகத்தின் மனநிலையாகும். ராகுல் கடைசியாக இன்னொரு நல்ல ஏஜென்சிக்கு மாறிவிட்டார். 5 மணிக்கே வேலையை முடித்து விடும் அவர் இன்னொருவரின் வேலையை செய்வதற்கு பதிலாக குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுகிறார். தனக்கு விருப்பமான பொழுதுபோக்குகளில் ஈடுபடுகிறார். நிர்வாக சீர்கேடு குறித்து நிஷாந்த் தோஷி இப்படி பகிர்ந்து கொள்கிறார். இது போன்ற சிந்தனைகளை தவறவிடாதிருக்க தமிழ் பூமர் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.